ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் 17வது சர்க்கம். தேவர்கள் வானரர்களை பிறப்பித்தமை கூறுதல். ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்மகாராஜனுக்கு பிள்ளையாக அவதரிக்க உத்தேசித்திருக்கையில் பிரம்மதேவன் தேவர்கள் அனைவரையும் நோக்கி, தேவர்களே, ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் மொழி தவறாமல் மானிடனாக அவதாரம் செய்து ராவணனை அழிக்கப் போகின்றனன். ஆகையால் அத்திருமாலுக்கு படைகளாகி உதவியாய் இருக்கத்தக்க மிகுந்த பலமுடையவர்களும் ராட்சசர்களோடு போர் புரிய வல்ல காமரூபம் கொள்ள தகுந்தவர்களுமாய் இருப்பவர்களை நீங்கள் படைக்க வேண்டும். அப்சர ஸ்திரீகளிடத்திலும் கந்தர்வ யக்ஷ பன்னக ருக்ஷ வித்யாதர கிண்ணற ஸ்திரீகளிடத்திலும் வானர ஸ்திரீகளிடத்திலும் வானர உருவம் கொண்டு உங்களோடு ஒத்த பராக்கிரமமுடைய புதல்வர்களை நீங்கள் படைக்க வேண்டும். முன்னமே நான் கரடிகளுக்கு தலைவனாகிய ஜாம்பவான் என்பவனை படைத்திருக்கின்றேன். நான் கொட்டாவி விடும்போது உடனே என் வாயிலிருந்து அவன் விரைவில் பிறந்தனன் என்று உரைக்க, அது கேட்ட தேவர்களும் அவனது கட்டளையை ஏற்று வானர உருவம் கொண்ட புதல்வர்களை பிறப்பித்தனர். ரிஷிகளும் சித்தர்களும் வித்யாதரர்களும் உரகர்களும் சாரணர்களும் மகாவீரர்களான வானர குமாரர்களை பெற்றனர். இந்திரன் வாலியையும், சூரியன் சுக்ரீவனையும், பிருகஸ்பதி தாரனையும், குபேரன் கந்தமாதனையும், அக்னி நீலனையும், அஸ்வினி தேவர்கள் இருவரும் மைந்த த்விதர்களையும், வருணன் சுவேஷ்ணனையும், பர்ஜன்யன் சரபனையும், வாயு ஹனுமானையும் பெற்றனர். இவ்வானர்களே அன்றி மேலும் அளவிட உண்ணாத விக்ரமம் உடைய வானரர்கள் அநேகமாயிரம் படைக்கப்பட்டனர். இன்னனும் காமரூபிகளும் மகாதீரர்களும் ஆகிய வானர சேனாதிபதிகள் 100 லட்சம் பேர் பிறந்தனர். மிகுந்த பராக்கிரமுடையவனான வாலி தனது புஜபலத்தினால் கரடிகளும் முசுக்களும் குரங்குகளும் ஆகிய அவ்வீரர்கள் அனைவரையும் பரிபாலித்து வந்தனன். மேலும் அவர்கள் பலவிதமான உருவங்களும் வெவ்வேறான அடையாளங்களும் உள்ளவர்களாகி இப்பூமியில் உள்ள மலைகளிலும் கானகங்களிலும் கடல் தீவுகளிலும் பறந்து நிறைந்திருந்து ராமனுக்கு துணை புரிவதற்காக சமயம் எதிர்பார்த்து இருந்தனர். 18வது சர்க்கம். ஸ்ரீராமாதிகளின் பிறப்பும் விஸ்வாமித்திரர் வருதலும். தசரத மகாராஜனுடைய அஸ்வமேத யாகம் புத்திர காமேஷ்டியுடன் கூட நடந்து நிறைவேறிய பின் தேவர்களும் மறைமுகமாக தமது ஹவிர் பாகங்களை பெற்று திரும்பினர். யாகத்திற்கு வந்த மன்னவர்கள் யாவரும் தக்கபடி உபசரிக்க பெற்று மகிழ்ந்து தம் நாட்டை அடைந்தனர். பிறகு தசரதனும் அந்தணர்களை உடன் கொண்டு அயோத்தியில் பிரவேசித்தனர். பின்பு கலைக்கோட்டு முனிவரும் பரிவாரங்களுடன் தமது இல்லம் ஏகினர். ஓராண்டு சென்ற பின் கௌசல்யா தேவி பாயசம் புசித்தது முதலாக 12வது மாதமாகிய சித்திரை மாதத்தில் நவமி திதியன்று புனர்வசி நட்சத்திரத்தில் சூரியன், அங்காரகன், சனி, பிருகஸ்பதி, சுக்கிரன் ஆகிய இவ்வைவரும் தம்முடைய உச்சஸ்தானங்களாகிய மேஷ மகர துலா கர்க்கடக மீனங்களில் இருக்கையில் அதில் பிருகஸ்பதி சந்திரனோடு கலந்திருக்க கர்கட லக்கினத்தில் எல்லா சுபலட்சணங்களும் பொருந்திய ஒரு புதல்வனை பெற்றனள். கைகேயி பின்பு புஷ்ய நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் ஒரு புதல்வனை பெற்றனள். பின்பு சுமித்ரா தேவி ஆச்லேஷா நட்சத்திரத்தில் கர்க்கடக லக்கினத்தில் 2 புத்திரர்களை ஈன்றனள். அச்சமயத்தில் கந்தர்வர்கள் ஆகாயத்தில் மிக மதுரமாக பாடினர். அப்சரத் ஸ்ரீகளும் கூட்டம் கூடி ஆட்டம் ஆடினர். தேவர்களும் துந்துபி வாத்தியங்களை கனகனவென்று முழக்கினர். பின்பும் ஆகாயத்தினின்று பூமழை பெய்வித்தனர். அயோத்தியிலும் ஜனங்கள் யாவரும் விரைந்து மகோத்சவம் கொண்டாடினர். அரசனும் பலருக்கு பல வகையான பரிசுகளை வழங்கினன். பின்பு 13வது நாளில் மன்னவன் புதல்வர்களுக்கு நாமகரணம் செய்ய தொடங்கி வசிஷ்ட முனிவரை கொண்டு மூத்த குமாரனுக்கு ராமன் என்னும், கைகேயின் புதல்வனுக்கு பரதன் என்றும், சுமித்ரா தேவியின் புதல்வர்களில் ஒருவனுக்கு லக்ஷ்மணன் என்றும் மற்றொருவனுக்கு சத்ருகனன் என்றும் நாமங்களை இடுவித்தனன். நாடு நகரங்களில் உள்ள அந்தணர்கள் அனைவருக்கும் உணவளித்து பொன்னையும் ரத்னங்களையும் அநேகமாக கொடுத்தனன். பின்பு புதல்வர்களுக்கு ஜாத கர்மம் முதலிய சடங்குகள் அனைத்தும் அடைவே செய்வித்தனன்.